வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் புதர்மண்டி காணப்படும் இஎஸ்ஐ மருந்தகம். பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் உள்ளதால் சீரமைக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் மாடுகளை தாக்கும் தவளை காய்ச்சல் நோய். அரசு இலவச சிகிச்சை அளிக்க கால்நடை வளர்ப்போர் கோரிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குளம் வெட்டும் பணியின் போது பழமையான பொருட்கள் கண்டெடுப்பு. பண்டைய கால கலயங்கள், குடுவைகள், எலும்புகள் கிடைத்துள்ளதால் அகழாய்வு செய்ய வலியுறுத்தல். நீலகிரியில் தேயிலை செடிகளில் கொப்புள நோய் தாக்குதல். மகசூல் பாதிக்கப்பட்டு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தேயிலை விவசாயிகள் வேதனை. மதுரை திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் தலை தூக்கியுள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள். ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வரும் நிலையில் தற்காலிக கடைகளை அமைத்துள்ள வியாபாரிகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உடுமலையில் உள்ள தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகம் புதர்மண்டி காணப்படுவதால் அதனை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைந்தபட்ச வருவாய் உள்ள தொழிலாளர்களின் மருத்துவ சேவையை கருத்தில் கொண்டு இஎஸ்ஐ என்று அழைக்கப்படும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகங்கள் செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த மருந்தகங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் செயல்படுகின்றன. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள இஎஸ்ஐ மருந்தகத்தை அப்பகுதியில் உள்ள தொழிலாளர் குடும்பங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த மருந்தக வளாகம் முறையாக பராமரிக்கப்படாமல் புதர்கள் மண்டி காணப்படுகின்றன. நோயாளிகள், குழந்தைகள் அதிக அளவில் வந்து செல்லும் இடத்தில் செடிகள் வளர்ந்து புதர்கள் மண்டி கிடப்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் இருக்கும் வாய்ப்புள்ளது. எனவே புதர்களை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சூளகிரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் ராமன்தொட்டி சாலை, கிருஷ்ணம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்ல முறையான வடிகால் வசதி இல்லை. இந்நிலையில் சூளகிரி பகுதியில் நல்ல மழை பெய்து வரும் நிலையில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து குடியிருப்பு பகுதியில் தேங்கியது. சாலையோரமாக உள்ள வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் இணைந்து ஜேசிபி வாகனம் மூலம் நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நீலகிரியில் தேயிலை செடிகளை கொப்புள நோய் தாக்கி வருவதால் மகசூல் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை சாகுபடி பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. நீலகிரியில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலை பொருட்களுக்கென சந்தையில் தனி மதிப்பு உள்ளது. இந்நிலையில் நீலகிரியில் கடந்த சில வாரங்களாக மேகமூட்டம், பனிமூட்டம் மற்றும் தொடர் கனமழை என்று பருவநிலை அடிக்கடி மாறி வருகிறது. இதன் காரணமாக குன்னூர், கோத்தகிரி, மஞ்சூர் உள்ளிட்ட இடங்களில் பயிரிடப்பட்டுள்ள தேயிலை செடிகளின் சாகுபடி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேயிலை செடிகள் கொப்புள நோய் தாக்கி இலைகள் கருகி வருகின்றன. மகசூல் பாதிப்பால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் கொப்புள நோய் பரவலை கட்டுப்படுத்த தேவையான மருந்துகளை வழங்குமாறு வேளாண் துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாடுகளுக்கு புதிதாக தவளை காய்ச்சல் நோய் பரவி வருவதால் கால்நடைகள் வளர்ப்போர் அச்சமடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான அரசப்ப பிள்ளைப்பட்டி, காவிரி அம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கால்நடைகளுக்கு புதிதாக தவளை காய்ச்சல் நோய் பரவி வருகிறது. சினை மாடுகள் மற்றும் கன்று போட்ட மாடுகளை இந்த நோய் தாக்குவதால் கால்நடை வளர்ப்போர் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளான மாடுகள் எழுந்து நிற்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதால் கிரேன் இயந்திரங்களை 10 முதல் 15 நாட்களுக்கு வாடகைக்கு எடுத்து
அதன் மூலம் மாடுகளை நிற்க வைத்து வைத்தியம் பார்த்து வருகின்றனர். இதனால் சுமார் 10,000 முதல் 12,000 ரூபாய் வரை செலவாவதால் நோய் தாக்குதலுக்கு அரசு சார்பில் இலவச சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குளம் தோண்டும் போது பழமையான மண்பாண்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மூவரை வென்றான் பகுதியில் புகழ்பெற்ற குடவரக் கோயிலான கொழுந்தீஸ்வரர் மலைக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் புதிய குளம் வெட்டும் பணி நடைபெற்று வந்தது. இதற்காக பள்ளம் தோண்டிய போது பண்டைய கால மண்பாண்ட கலயங்கள், குடுவைகள், உடைந்த நிலை மண்பானைகள் மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன. இப்பகுதியில் மேலும் பல தோல் பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதால் மூவரை வென்றான் பகுதியில் அகழாய்வு நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து வரும் நிலையில் மீண்டும் நடைபாதை கடைகள் முளைத்துள்ளன. கார்த்திகை மாதம் என்பதால் சபரிமலைக்கு மாலை அணிவித்து விரதம் இருக்கும் பக்தர்கள் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அதிக அளவில் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். அத்துடன் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதனால் திருப்பரங்குன்றம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் திருப்பரங்குன்றம் 4 ரத வீதிகள், சன்னதி தெரு, கிரிவல பாதை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகளை மாநகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றி வந்தனர். இந்நிலையில் தற்போது சீசன் என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் வரும் நிலையில் மீண்டும் நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் முளைக்கத் தொடங்கியுள்ளன. இதனால் குப்பை கூளங்கள் சேர்வதுடன் நடந்து செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உதகையில் உள்ள புனித தாமஸ் தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி கீத ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. வருகின்ற 25ஆம் தேதி உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தேவாலயங்களில் கிறிஸ்தவ பிறப்பை அறிவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித தாமஸ் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு மெழுகுவர்த்தி கீத ஆராதனை நடைபெற்றது. இதில் பாடகர் குழுவினர் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தியபடி பாடல்களை பாடி துதி ஆராதனை நடத்தினர். சிறுவர்கள் பாடகர் குழுவினர் பின்னணி இசையுடன் மெழுகுவர்த்தி ஒளிவிளக்கில் கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினர். பின்னர் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அச்சிரப்பாக்கம் அருகே புயலால் சேதமடைந்த மின்கம்பம் சீரமைக்கப்படாததால் மின் இணைப்பு இன்றி அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக அச்சிறுப்பாக்கம் அடுத்து சூனாம்பேடு செல்லக்கூடிய சாலையில் மின்கம்பங்கள் உடைந்து ஆபத்தான நிலையில் காணப்பட்டது. இதனால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. ஆனால் மின்கம்பங்கள் சீரமைக்கப்படாததால் 3 நாட்களாக மின் இணைப்பு இன்றி இப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்திற்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் கூறும் அப்பகுதி மக்கள் புதிய மின்கம்பம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். காஞ்சிபுரத்தில் மழைநீரை அகற்றாத மாநகராட்சியை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காலிமேடு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்தது. வீடுகளுக்குள் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீரும் தேங்கியதால் திருக்காலிமேடு பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகம் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் மழைநீர் தேங்கியதாக கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேற்கு சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோட்டேரி, பணப்பட்டி ஏரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வடமனேரி இன்று முழு கொள்ளளவை எட்டும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சேலத்தில் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரில் கால்வாயை ஆக்கிரமித்து சூப்பர் மார்க்கெட் கட்டப்பட்டுள்ளதால் சாலையில் 3 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. பட்டுநூல் சத்திரம் அருகே அரசு பள்ளி, சுமித்ரா நகர், சரளா நகர் போன்ற பகுதிகளை இணைக்கும் முக்கிய சாலை அமைந்துள்ளது. பட்டுநூல் சத்திரம் அருகே மழைநீர் கால்வாயை ஆக்கிரமித்து சூப்பர் மார்க்கெட் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த சாலையில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை அருகே சம்பா நெல் பயிர்கள் முழுவதும் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இம்மழையால் கதிராமங்கலம், துகிலி உள்ளிட்ட இடங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் முழுவதும் மூழ்கியது. எனவே தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளைமேட்னாலையும் நாங்கள் சாகுபடி செஞ்சிருந்த சம்பாலு தாளடி பயிர் எங்களுக்கு ஏகச்சக்க பூச்சி நோய் தாக்குதலை ஏகச்சக்கமாக ஏற்படுத்தியிருக்கு சார். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை நாங்கள் 4 வகையான மருந்துகளை அடித்தும் பார்த்துட்டோம். இதுவும் இன்னும் சரியான முறையில் தெரியல. இதுக்கு மேலே என்ன மருந்து அடிக்கணும், என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் நில தடுமாறி நின்றுட்டுருக்கோம் இப்போதைக்கு. அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக வேளாண்மை துறையிலேருந்து ஆய்வு செய்து எந்த மாதிரியான நஷ்டத்தை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வேளாண்மை துறையிலேருந்து எங்களுக்கு ஆய்வு பண்ணணும். இந்த தடவை கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்தில் ஆராய்ச்சி பண்ணி உரிய தொகையை, இழப்பீட்டு தொகையை வழங்கணுமாக கேட்டுக்கிறேன். நான் கொடைக்கானல் அரசு மருத்துவமனை அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த மருத்துவமனைக்கு நகர் மற்றும் கிராம பகுதிகளில் இருந்து தினமும் 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கிராம மக்கள் மருத்துவமனைக்கு வரும் வழியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் பல நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் உள்ளது. அங்கு மதுப்பிரியர்களின் நடமாட்டமும் அதிகரித்து வருவதால் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அகற்றப்படாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுள்ளெரும்பு நால் ரோட் பகுதியில் கடந்த 25 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்ததால் அதனை ஊராட்சி நிர்வாகம் இடித்தது. இருப்பினும் நீர்த்தேக்க தொட்டியின் பாகங்கள் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் அகற்றப்படாமல் உள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக்கிற்கான கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா போன்ற உலர் பழங்கள் மற்றும் ஒயினை பயன்படுத்தி கேக் கலவை தயாரிக்கப்பட்டது. இந்த கலவை பதப்படுத்தி வைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கேக் தயாரிக்க பயன்படுத்தப்படும். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் மாடிஃபைட் கார்களுக்கான சங்க தொடக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கேரளா, கன்னியாகுமரி, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 26 அரிய வகை கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மாடிஃபைட் கார்கள் பயன்படுத்துவோரை ஒருங்கிணைத்து அரிய வகை கார்களுக்கான உதிரி பாகங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கோவை அருகே போலியோ நோயாளிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றது. கோவை மாவட்டம் காரமடை அடுத்து தாயனூர் கிராமத்தில் ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் பள்ளி சார்பில் இப்போட்டிகள் நடத்தப்பட்டன. 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளில் மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் போட்டி நடந்தது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இப்போட்டியின் மூலம் திரட்டப்பட்ட நிதி போலியோ நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற மாநில அளவிலான பூப்பந்தாட்ட போட்டியில் ஈரோடு, திண்டுக்கல், மதுரை ஆகிய அணிகள் கோப்பையை தட்டி சென்றன. தென்காசியில் உள்ள ICI அரசு பள்ளியில் மாநில அளவிலான பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 90 அணிகள் பங்கேற்றன. முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு இறுதிப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஆண்கள் ஜூனியர் பிரிவில் ஈரோடு அணியும், பெண்கள் ஜூனியர் பிரிவில் மதுரை அணியும், பெண்கள் சீனியர் பிரிவில் திண்டுக்கல் அணியும் வெற்றி பெற்றன. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழக நிர்வாகிகள் சுழற்கோப்பையை வழங்கினர். மேலும் இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீரர், வீராங்கனைகள் தேசிய அளவிலான பூப்பந்தாட்ட போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற மண்டல அளவிலான பூப்பந்து போட்டியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் ஜிம்கானா கிளப் சார்பாக மண்டல அளவிலான பூப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், மதுரை ஆகிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 11 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஆண்கள், பெண்கள் என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற நாகர்கோவில், விருதுநகர், மதுரை அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. கோவையில் நடைபெற்ற சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 3வது கலை சமர் தமிழ்நாடு சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி கோவை மாவட்டம் சரவணப்பட்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. தேசிய சிலம்பம் மற்றும் விளையாட்டு அகாடமி சார்பாக நடைபெற்ற இப்போட்டியில் சென்னை, மதுரை, திருச்சி, ஈரோடு, நாமக்கல், தஞ்சை, கோவை என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியர், இளைஞர்கள், முதியவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், நடுக்கம்பு, ஒற்றை சுருள்வாள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 4 வயது சிறுவர், சிறுமி முதல் 60 வயதான பெரியவர்கள் வரை பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.